எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். மருதாணி, மருதாணி, என்ன கையில திடீர்னு வீட்டு பக்கமா? வீட்டுக்குள்ளார வாப்புல. எங்க மருதாணி வர்றது? இங்க வர்றதுக்கு நேரமே கிடைக்கல. அப்படி என்ன வேலை உனக்கு? எல்லாம் இந்த வீடு கட்டுற வேலை தான். என்ன இவ்வளவு நாளா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னுமா வீட்டு வேலை முடியல? என்ன பண்றது கையில, நம்ம இருக்கிற நிலைமைக்கு கடனை உடனே வாங்கித்தான் கட்டுற மாதிரி இருக்கு. ஏன் கையில இந்த வாட்டி நல்ல விளைச்சல் தானே, அப்புறம் என்ன? ஆமா ஆமா, அதுல வந்த காசுல தான் வீடை முழுசா கட்டி முடிச்சிருக்கோம். கொஞ்சம் தாமதமானாலும் விவசாயம் தான் கை கொடுத்துருக்கு. எப்படியோ நல்லபடியா வீடை கட்டிட்ட, ரொம்ப சந்தோஷம். ஆமா, எப்ப பால் காய்ச்சுற? நாளன்னைக்கு தான், அதான் உன்னை கூப்பிட வந்தேன். நல்லது கையில, நான் தவறாம வந்துடுறேன். அட ஆமா, உன்னோட தொட்டியில இருந்த அலங்கார மீன்கள்லாம் காணோம். போன வாட்டி நிறைய இருந்துச்சே. அதை ஏன் கேட்குற கையில, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏதோ நோய் மாதிரி வந்தது, அதில் எல்லா மீனும் இறந்து போச்சு புள்ள. எல்லாமே இறந்துடுச்சா? முன்கூட்டியே சரியா கவனிச்சிருக்க வேண்டாமா நீ? எல்லாம் சரியாயிடும்னு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை புள்ள நான். நோய் வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறது கஷ்டம். அடுத்த வாட்டியாவது இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு மீனை வளர்ப்புல. அடுத்த வாட்டியா? ஒரு முறை பட்டதே போதும், இன்னும் 2 நாளில் இந்த மீன் தொட்டியெல்லாம் விற்க போகிறேன் புள்ள. என்ன ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு இப்படி முடிவு பண்ணிட்ட? அப்படி நினைச்சிருந்தா என்னோட வீட்டையே நான் முழுசா கட்டியிருக்க முடியாது தெரியுமா? என்ன பண்ணுறது கையில், மறுபடியும் அதே தவறு நடந்துடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு முறை நடந்த தவிர அடுத்த முறை நடக்காம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுவிட்டு அதை பற்றி பயந்தா பலன் ஒன்றும் இல்லை. புரியுது கையில், ஆனால் தயக்கம் தடுக்குதே. தடுக்கிற தயக்கத்தை தகர்த்து எறியணும்னா நமக்கு அதை பற்றின ஆழமான தகவல்கள்லாம் வேணும். அது சரிதான் புள்ள, தகவலை எங்க தேடுறது? தகவலை நீ தேடி போக வேணாம், அது நம்மளை தேடியே ஊருக்கு வந்திருக்கு. என்ன கையில், ஏதோ 5 மணி பஸ்ஸை பிடிச்சி வந்தா மாதிரில சொல்ற? அட ஆமா மருதாணி, நம்ம ஊர்ல நடக்கிற கூட்டத்துல இதை பத்தின விவரம் தான் சொல்றாங்க. வா போய் கேட்போம். சரி கையில். கையில், இங்க யாரு என்ன வர சொல்ல போறாங்க? அலங்கார மீன்களை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வே சந்தியா அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ. கடந்த சில ஆண்டுகளாக அலங்கார மீன் வளர்க்கும் தொழிலானது உள்நாட்டிலும் உலகளவிலும் பெரிதாக வளர்ச்சி பெற்று வருகிறது. ஆனால் இந்த வளர்ச்சிக்கு நோய்கள் பெரும் தடையாக உள்ளது. இந்த நோய்கள் மீன்களின் ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கின்றன. நோய்களுற்ற மீன்கள் அவற்றின் இயல்பான உடல்நிலை மற்றும் நீந்தும் திறன் ஆகியவற்றை பாதிக்கின்றது. மேலும் இனப்பெருக்கம், வளர்ச்சி ஆகியவற்றையும் நோய்கள் பாதிக்கின்றது. இதனால் நோய் ஏற்படுவதால் மீன்களின் அழகு குறைகின்றது மற்றும் சந்தை மதிப்பீடு இழப்பு ஏற்படுகின்றது. இதனை சரியாக கண்டறிதல் மற்றும் சரியான மேலாண்மை முறைகள் மூலம் இந்நோய்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாம். மீன்களில் நோய் ஏற்படுவதற்கு 3 முக்கிய காரணிகள் பங்களிக்கின்றன. அவை எவையென்றால் புறவலன்கள் எனப்படும் ஹோஸ்ட். நம்முடைய புறவலன்கள் என்று பார்த்தால் மீன்கள். அவற்றுள் மீனின் ஆரோக்கியம், மீனின் உடல் நலம், ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகிய அனைத்தும் புறவலன் காரணிகள் உள்ளடங்கும். அடுத்ததாக நோய்க்கிருமிகள். இவற்றுள் ஒட்டுண்ணி, வைரஸ், பாக்டீரியா எனும் நுண்ணுயிரி மற்றும் பூஞ்சை நோய்கள் அடங்கும். அடுத்ததாக சுற்றுச்சூழல். முக்கியமாக சுற்றுச்சூழல் எனும் பார்க்கும் பொழுது நீரின் தரம்,
நீரின் வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, ஆக்சிஜன் ஆகியவை அடங்கும். இந்த 3 காரணிகளும் ஒன்றுக்கொன்று ஒன்றி இணைந்தவை. இவற்றுள் ஏதாவது மாற்றம் ஏற்படும் பொழுது நோய் ஏற்படும். எடுத்துக்காட்டாக, மழை பெய்த பின்னர் நீரின் வெப்பநிலை குறையும். இதனால் நோய் கிருமிகளின் வளர்ச்சி அதிகமாகும். நோய் கிருமிகள் அதிகமாக வளரும் பொழுது நமது மீனின் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் நோய் ஏற்படாது. அதே நமது மீனின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் பொழுது நோய் கிருமிகள் மீன்களை தாக்குவதால் நோய்கள் ஏற்படுகின்றன. எனவே நம் சுற்றுச்சூழலை ஒழுங்காக வைத்து கொண்டால் பெரிதாக நோய் பாதிப்பு எதுவும் வராது. அடுத்ததாக மீன்களில் ஏற்படும் நோய்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக நுண்ணுயிரி நோய்கள். நுண்ணுயிரி நோய்கள் நீரின் தரம், மீன்களின் உடல்நிலை, உடலில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால் நுண்ணுயிரி நோய்கள் பெரிதாக மீன்களை பாதிக்கும். நுண்ணுயிரி என்றால் பாக்டீரியா. முதலாவதாக நாம் துடுப்பு மற்றும் வால் அழுகல் நோய் பற்றி பார்ப்போம். இந்த நோய் ஏரோமோனாஸ் மற்றும் சூடோமோனாஸ் போன்ற பாக்டீரியாக்களால் ஏற்படுகிறது. இந்நோய் ஏற்பட்டால் மீன்களின் துடுப்பு மற்றும் வால்களில் அரிப்பு ஏற்படும். அந்த வால் துடுப்பு எல்லாம் சிதைந்து நிறம் மாறி காணப்படும். இதனால் மீன்களால் ஒழுங்காக நீந்த முடியாது. மீன்கள் தொட்டியின் அடியில் படுத்துக்கொள்ளும். இதனை நம் கண்களால் காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் நோய் ஏரோமோனாஸ் புண்ணோய். இந்த நோயும் ஏரோமோனாஸ் ஹைட்ரோஃபிலா என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இந்நோய் முதலில் மீன்களின் உடலில் சிவப்பு புள்ளிகளாக தென்படும். பின்னர் இந்த சிவப்பு புள்ளிகள் வளர்ந்து ஆழமாக சென்று உடலில் சிதைவுகளை ஏற்படுத்தும். இது புண்களாக தென்படும். நாமளே கடைக்கு செல்லும் பொழுது மீன்களை வாங்கும் பொழுது அழகாக இருந்தால்தான் வாங்குவோம். ஆனால் இந்த புண்கள் ஏற்பட்டால் மீன்களினுடைய அழகு இழக்கும். அதுவும் இல்லாமல் இந்த புண்களில் மற்ற நோய் கிருமிகளையும் வளர வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் மீன் கூடிய விரைவில் இறந்துவிடும். அடுத்ததாக நீர்க்கோவை நோய். இதுவும் ஏரோமோனாஸ் ஹைட்ரோஃபில்லாவால் ஏற்படும் ஒரு பாக்டீரியா நோய். இதனால் மீனின் உடலில் திரவங்கள் நிரம்பி இருக்கும். திரவங்கள் வயிற்று பகுதியில் நிரம்பி இருப்பதால் உள் உறுப்புகள் அனைத்தும் பாதிப்படையும். மீன்களால் ஒழுங்காக நீந்த முடியாது. அது மட்டுமல்லாமல் மீன்களின் செதில்கள் வெளியே நீண்டு இருக்கும். மீன்களின் கண்கள் வீங்கி இருக்கும். இந்த நோய் வந்தாலும் மீன் சீக்கிரமாக இறந்துவிடும். இந்த நோயுற்ற மீன்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ண உப்பு குளியல் அளிக்கலாம். அடுத்ததாக பூஞ்சை நோய்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக சாப்ரோலிக்னியாசிஸ் எனப்படும் நீர் பூஞ்சை நோய். இது சாப்ரோலிக்னியா பாரசைட்டிகா என்ற பூஞ்சை வகையால் ஏற்படுகிறது. இந்த நோயின் அறிகுறி என்னவென்றால் மீன்களின் உடல்கள், தோள்கள், துடுப்புகள் ஆகியவற்றில் வெள்ளை நிற புகை அல்லது மேகம் போன்ற பஞ்சு போன்ற வளர்ச்சி காணப்படும். இது மீன்களுக்கு இடையூறாக இருக்கும். அடுத்த பூஞ்சை நோய் பிராங்கியோமைக்கோசிஸ் எனப்படும் செவில் அழுகுதல் நோய். இது பிராங்கியோமைசிஸ் என்ற பூஞ்சையால் ஏற்படுகிறது. இந்த பூஞ்சை மீனின் செவில்களில் வளர்ந்து மீனின் செவில்களை உண்பதால் மீனின் செவில்கள் அழுகத் தொடங்கும். அதனால் மீன்களால் ஒழுங்காக மூச்சு விட முடியாது. சுவாச கோளாறு ஏற்படும். ஒழுங்காக மூச்சு விட முடியாத காரணத்தால் மீன்கள் தொட்டியின் மேற்பரப்பில் நீந்துவதை காணலாம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது மீன்களை தாக்கும் வைரஸ் நோய்கள். முதலாவதாக லிம்போசிஸ்டிஸ் வைரஸ். இது லிம்போசிஸ்டிஸ் வைரஸ் என்னும் இரிடோ வைரஸால் ஏற்படுகிறது. இந்நோயுற்ற மீன்களை காணும் பொழுது அதன் உடம்பு முழுவதும் காலிஃப்ளவர் போன்ற அமைப்புகள் காணப்படும். இது சிகிச்சை அளிப்பது மிகவும் கடினமானது. இதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த வைட்டமின் சி கலந்த உணவுகளை அளிக்கலாம். அடுத்ததாக கொய் ஹெர்பஸ் வைரஸ் நோய். இது கொய் ஹெர்பஸ் வைரஸ் என்னும் ஹெர்பஸ் வைரஸால் ஏற்படுகின்றது. இது கெண்டை மீன்கள் மற்றும் கொய் மீன்களை பெரிதாக பாதிக்கின்றது. நோயுற்ற மீன்கள் 80 முதல் 100% உயிரிழப்பை சந்திக்கும். நோயுற்ற மீன்களின் செவில்கள் அழுகி இருக்கும். செவில்களின் இயல்பு சிவப்பு நிறம் இழந்து வெள்ளை நிறமாக காணப்படும். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது ஒட்டுண்ணி நோய்கள். ஒட்டுண்ணி நோய்களுள் முதலாவதாக வெண்புள்ளி நோய். இது இக்தியோப்திரிஸ் மல்டிஃபிலிஸ் என்ற ஒட்டுண்ணியால் ஏற்படுகிறது. பாதிப்படைந்த நோயுற்ற மீன்களை பார்க்கும் பொழுது அதன் உடல் முழுவதும் உப்பு போன்ற துகள்கள் காணப்படும். இது இருப்பதால் மீன்களுக்கு அரிப்பு ஏற்படும். அதனால் மீன்கள் தொட்டிகளின் ஓரங்களில் உரசி கொண்டிருப்பதை நாம் காணலாம். அடுத்ததாக வெல்வெட் டிசீஸ். இது பிசியுடினியம் அண்ட் அமிலுடினியம் என்ற ஒட்டுண்ணிகளால் ஏற்படும். இந்த நோயுற்ற மீன்களின் உடல் முழுவதும் மஞ்சள் கலந்த துரு போன்ற தூசிகள் படிந்திருக்கும். இந்த நோயும் மீன்களுக்கு அரிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் மீன்கள் ஒழுங்காக உண்ணாது நீந்துதலில் மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக லெர்னியா. இது ஒரு வெள்ளை நிற புழு. இது மீன்களின் வால்கள், துடுப்புகள், தோள்கள், கண்கள் ஆகியவற்றில் ஒட்டியிருப்பதை நாம் காணலாம். அடுத்ததாக அர்குலஸ் எனப்படும் மீன் பேன்.
இது பார்ப்பதற்கு தட்டையாக வட்டமாக இருக்கும். இது மீன்களின் உடலில் ஒட்டிக்கொள்ளும் மற்றும் மீன்களின் தோள்களை கடிப்பதால் அங்கு புண்கள் ஏற்படும், இரத்த கசிவு ஏற்படும். இவை அனைத்தும் அலங்கார மீன்களை பாதிக்கும் நோய்களாகும். இந்நோய்களை தடுக்கும் மற்றும் மேலாண்மை முறைகள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக மீன் தேர்வு மற்றும் தனிமைப்படுத்துதல். நாம் வாங்கும் மீன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். இதனை கண்காணித்து மீன்களை வாங்க வேண்டும். அடுத்ததாக புதிய மீன்களை வாங்கிய பின்னர் குறைந்தது 2 முதல் 3 வாரங்கள் தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமது தொட்டிகளில் அம்மீன்களை விடலாம். நோய் ஏற்பட்ட மீன்களை தனிமைப்படுத்தி வைக்க வேண்டும். அடுத்ததாக நீரின் தர மேலாண்மை. நீரின் தர மேலாண்மையில் நீரின் தரமான ஆக்சிஜன், வெப்பநிலை, கார அமிலத்தன்மை ஆகியவற்றை சரியான அளவில் வைத்திருத்தல் வேண்டும். அடிக்கடி கண்காணிக்க வேண்டும். மீன்களுக்கு உணவு அளிக்கும் பொழுது தேவையான அளவு அளிக்க வேண்டும். அதிகமான அளவு உணவு அளித்தால் அவை தொட்டியின் அடியில் தங்கும். அதுவும் இல்லாமல் மீன் கழிவுகளும் சேர்ந்து இவை தண்ணீரின் அமோனியா மற்றும் நைட்ரேட் அளவை அதிகரிக்கும். இதனால் மீன்களின் வளர்ச்சி பாதிக்கும். அதனால் உணவு தேவையான அளவு அளிக்க வேண்டும் மற்றும் தரமான நல்ல புதிய உணவுகளை அளிக்க வேண்டும். காலாவதியான உணவுகளை மீன்களுக்கு அளிக்கக்கூடாது. தொட்டியின் அடிப்பகுதியை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தொட்டியின் நீரை வாரம் ஒரு முறை 25 முதல் 30% நீரை மாற்ற வேண்டும். முடிவாக, அலங்கார மீன் வளர்ப்பு என்பது பொறுமையும் அக்கறையும் தேவைப்படும் ஒரு கலை. மீன் வளர்ப்பு தொட்டியில் நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணமாக நாம் பார்ப்பது சுற்றுச்சூழல், நோய் காரணிகள் மற்றும் மீனின் ஆரோக்கியமாகும். நோய் ஏற்பட்டால் சரியான நோய் கண்டறிதல் மற்றும் மேலாண்மை முறைகள் மூலம் அவற்றை தவிர்க்கலாம். முக்கியமாக நல்ல நீர்த்தரம், சீரான உணவு மற்றும் உயிரியல் பாதுகாப்பு ஆகியவற்றை பின்பற்றினால் நோய்களை முற்றிலும் கட்டுப்படுத்த முடியும். வருமுன் காப்பதே சிறந்தது. அதற்கேற்ப நோய் வருவதற்கு முன் காப்பும் வளமான நீர்வளத்தை பெறுவோம். என்ன மருதாணி, அலங்கார மீன்களை தாக்கும் நோய்களும் மேலாண்மை முறைகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் வே. சந்தியா அவங்க சொன்ன விவரம் உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் கையில. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என்னோட அலங்கார மீன்களை காப்பாத்திருப்பேன். இப்போ ஒன்றும் ஆகலை மருதாணி. புதுசாக வாங்கி உன்னோட தொழிலை ஆரம்பிச்சிடு. அலங்கார மீன் வளர்ப்பில் நல்ல வருமானம் பார்க்கலாம். சரி கையலு, நல்ல நேரத்தில் வந்து இந்த தகவலை சொன்னேன். இல்லைன்னா இந்த தொட்டி எல்லாத்தையும் இந்நேரம் வித்திருப்பேன். இதெல்லாம் சாதாரணமான தொட்டிங்க இல்லை, நம்மளுக்கு செல்வத்தை கொடுக்க போகிறது. கவனமாக பார்த்துக்கோ. அப்படியே செஞ்சிடுறேன் புள்ள. இனி அதுதானே எனக்கு வேலை. வா புள்ள போவோம். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. பசியில்லாமல் வாழ்ந்திடவே புது வாசல் திறந்தது. புது வாசல் திறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. ஆ ஆ தந்தானே 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 தந்தனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனா உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். உழவுத் தொழிலின் பாடலுக்கே இங்கு நெசவுத் தறிகள் தாளமிடும். பலவகை தொழிலும்
செழிக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனனா ஏ தந்தானே தந்தன்னா தந்தானே தந்தனனா தொழில்வளம் சீரக்க யாவருமே இங்கு தோள் கொடுத்திடுவோம் வாருங்கள் வேளாண் திட்டங்கள். மத்திய நிதிநிலை அறிக்கையில் கிராமப்புற வேளாண் மேம்பாட்டிற்கான அறிவிப்புகள். 2026-27 ஆண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கை கிராமங்கள், ஏழைகள், விவசாயிகள், இளைஞர் மற்றும் பெண்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டதாகும். கிராமப்புற பெண்களுக்கான லக்பதி தீதி திட்டத்தின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பொருட்டு ஷீ மார்ட் என்ற தளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் கிராமப்புற பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்ய உதவும். பெண்களின் பொருளாதார தற்சார்பிற்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் வலு சேர்க்கும் நோக்கோடு தொடங்கப்பட உள்ளது. இந்த திட்டம் பெண்கள் கடன் சார்ந்த வாழ்வாதாரத்திலிருந்து முழுமையான தொழில் முனைவோராக மாற உதவும். மேலும் பெண்கள் தயாரிக்கும் பொருட்கள் உள்ளூர் மற்றும் வெளியூர் சந்தைகளை அடைய வழிவகுக்கும். விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் கிராமப்புற வேலைவாய்ப்பு மற்றும் விவசாய நடைமுறைகளை நவீனமயமாக்கவும் இவ்வாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் வேளாண் துறைக்கு சுமார் 1.62 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது சென்ற ஆண்டை விட 7% அதிகமாகும். பண்ணை உற்பத்தியை பல்வகைப்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கவும் கடலோர பகுதிகளில் தேங்காய், சந்தனம், கொக்கோ மற்றும் முந்திரி போன்ற பயிர்களின் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. இது மட்டுமல்லாது வடகிழக்கு மாநிலங்களில் அகர்வுட் மற்றும் பாதாம் போன்ற உயர் மதிப்புமிக்க பயிர்களை அரசாங்கம் ஆதரிக்கும். பழைய கைவிடப்பட்ட பழத்தோட்டங்களை புதுப்பித்தல், அதிக அடர்த்தி கொண்ட சாகுபடியை விரிவுபடுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதலில் இளைஞர்களின் பங்களிப்பை பெருக்குதல் போன்ற தோட்டக்கலை சார்ந்த திட்டங்களுக்கு கவனம் செலுத்தப்பட உள்ளது. உலகின் மிகப்பெரிய தேங்காய் உற்பத்தியாளரான இந்தியாவில் சுமார் 1 கோடி விவசாயிகள் தென்னை சாகுபடியை தங்கள் வாழ்வாதாரத்திற்காக நம்பியுள்ளனர். அத்தகைய விவசாயிகள் நலனுக்காக தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்பட உள்ளது. இதன் கீழ் தென்னை உற்பத்தி செய்யும் முக்கிய மாநிலங்களில் உற்பத்தியை நிறுத்திய மரங்களுக்கு பதிலாக மேம்பட்ட ரகங்களை கொண்டு உற்பத்தி திறன் அதிகரிக்கப்படும். 2030க்குள் இந்திய முந்திரி மற்றும் கொக்கோவை உலகத்தரத்தில் மேம்படுத்த அர்ப்பணிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. உள்நாட்டு மீன்வளத்தில் மீன்வள மதிப்பு சங்கிலியை வலுப்படுத்த 500 நீர்த்தேக்கங்கள் மற்றும் பிற நீர்நிலைகளின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான முயற்சியை அரசு முன்மொழிந்துள்ளது. இதன் கீழ் சந்தை இணைப்புகளை மேம்படுத்துதல், தொழில் முனைவோர் ஆதரவு, குறிப்பாக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் போன்றவை மேற்கொள்ளப்படும். கால்நடை துறையில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும், கால்நடை நிறுவனங்களை நவீனமயமாக்கவும், பால், கோழி மற்றும் கால்நடை பண்ணைகளின் ஒருங்கிணைந்த மதிப்புச் சங்கிலியை அதிகரிக்க உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக கடன் இணைக்கப்பட்ட மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற மற்றும் புறநகர் பகுதிகளில் தரமான வேலைவாய்ப்பை உருவாக்க கால்நடை பண்ணை உற்பத்தியாளர் அமைப்புகளின் உருவாக்கத்தை அரசாங்கம் இதன் மூலம் ஊக்குவிக்கும்.
தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் விவசாயத்திற்கான முக்கிய உந்துதலாக 2026-27 மத்திய பட்ஜெட்டில் பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது அக்ரிஸ்டாக் போர்ட்டல்கள் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் விவசாய நடைமுறையை மேம்பட்ட AI அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கும் ஒரு பன்மொழி AI கருவி ஆகும். இதன் மூலம் விவசாயிகள் வளங்களை அணுகுவதும் முடிவுகளை எடுப்பதும் எளிதாக்கப்படும். மேலும் இந்த தளம் பண்ணை உற்பத்தி திறனை அதிகரிக்கும் தனிப்பட்ட ஆலோசனையை வழங்கும். பல்வகைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் டிஜிட்டல் கருவிகள் ஆகியவற்றில் வலுவாக கவனம் செலுத்துவதன் மூலம் 2026க்கான பட்ஜெட் விவசாயத்தை அதிக லாபம் ஈட்டக்கூடியதாகவும் நெகிழ்த்தன்மையுடையதாகவும் எதிர்காலத்திற்கு ஏற்றதாகவும் மாற்றுவதில் முன்னோடியாய் திகழ்கிறது. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் உணவிலும் பால் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாகும். அனைத்து வயதினரும் தினமும் பால் அல்லது பால் பொருட்களை உட்கொள்கிறார்கள். எனவே ஒவ்வொரு நபரும் தரமான பாலை பெறுவது மிகவும் முக்கியமானதாகும். இதனை கருத்தில் கொண்டே ராஷ்டிரிய கோகுல் மிஷன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேசிய கால்நடை இனப்பெருக்கம் மற்றும் பால் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் இந்தியாவின் கால்நடை இனங்களை வளர்த்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மேம்பட்ட ஊட்டச்சத்து, பண்ணை மேலாண்மை, அறிவியல் முறையில் மேம்படுத்தப்பட்ட உற்பத்தி திறன் மற்றும் பால் உற்பத்தியை உறுதி செய்கிறது. இந்த திட்டமானது ஷாஹிவால், கீர், சிந்தி உள்ளிட்ட உயர் உள்நாட்டு இனங்களின் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பில் கவனம் செலுத்துகிறது. இதற்காக அதிக மரபணு தகுதி கொண்ட நோயற்ற காளைகள் இனப்பெருக்க நோக்கத்திற்காக விநியோகிக்கப்படுகிறது. மேலும் நவீன பண்ணை மேலாண்மை நடைமுறைகளை மேம்படுத்துதல் மற்றும் பொதுவான வள மேலாண்மையை ஊக்குவித்தல் போன்ற செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் பால் உற்பத்தி அதிகரிக்க வழிவகை செய்யப்படுகிறது. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் ஒருங்கிணைந்த கால்நடை மேம்பாட்டு மையங்கள் அல்லது கோகுல கிராமங்களை நிறுவுவதில் கவனம் செலுத்துகிறது. நகர்ப்புற கால்நடைகளை வளர்க்க இந்த மையங்கள் பூர்வீக இனப்பெருக்க பகுதிகளிலும் பெருநகரங்களுக்கு அருகிலும் நிறுவப்படுகின்றன. மேலும் இதன் மூலம் கரிம உரம் தயாரித்தல், சிறுநீர் வடிகட்டுதல், சாண எரிவாயு உருவாக்கம், A2 பால் விநியோகம் போன்ற செயல்பாடுகளும் நடைபெறுகின்றன. கோகுல கிராமங்கள் இனப்பெருக்க தொழிலில் விவசாயிகளுக்கு அதிக மரபணு இனப்பெருக்க இருப்பை வழங்கி வருகின்றன. இந்த மேம்பாட்டு மையங்களில் பால் கறக்காத மற்றும் பால் கறக்கும் மாடுகள் 40:60 என்ற விகிதத்தில் பராமரிக்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாது இந்த மையங்களில் விலங்குகளின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தீவன உற்பத்தியும் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் இந்திய கறவை மாட்டு இனங்கள் பாதுகாக்கப்படுவதோடு பால் உற்பத்தி திறனும் மேம்படுகிறது. மேலும் பால் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டுதல் மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்றவற்றிற்கான உள்கட்டமைப்பும் மேம்படுத்தப்படுகிறது. நாட்டில் 70% அதிகமான கால்நடைகள் பெண்களால் வளர்க்கப்படுவதால் பெண்கள் பெரும் பயனை அடைகின்றனர். கால்நடை மேம்பாட்டு வாரியங்கள் வழியாக மாநில செயல்படுத்தும் நிறுவனம் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. உள்நாட்டு கால்நடை மேம்பாட்டில் பங்கு வகிக்கும் அனைத்து நிறுவனங்களும் இந்த திட்ட நன்மைகளை பெறலாம். பாதை தெரியுது பாருங்க, பாருங்க பாருங்க பாருங்க. பாதை தெரியுது பாருங்க, பாருங்க. புது பயணம் தொடருது பாருங்க, பாருங்க. பாதை தெரியுது பாருங்க. புது பயணம் தொடருது பாருங்க. அங்கே தெரியுது ஊருங்க, அங்கே தெரியுது ஊருங்க. அது உயரும் கதையை கேளுங்க, கேளுங்க. அது உயரும் கதையை கேளுங்க.
பாதை தெரியுது பாருங்கே புது பயணம் தொடருது பாருங்க ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் இந்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் உடனடியாக நிறைவேறும் இதுவரை இருந்த நிலை மாறும் இனிமேல் வாழ்க்கை உருமாறும் இதுவரை இருந்த நிலை மாறும் இனிமேல் வாழ்க்கை உருமாறும் பாதை தெரியுது பாருங்கே புது பயணம் தொடருது பாருங்க வேலை வாய்ப்பு பெருகி வரும் வீட்டு வசதி கிடைத்துவிடும் வேலை வாய்ப்பு பெருகி வரும் வீட்டு வசதி கிடைத்துவிடும் சாலை குடிநீர் வசதிகளும் சரியாய் வந்து சேர்ந்துவிடும் சாலை குடிநீர் வசதிகளும் சரியாய் வந்து சேர்ந்துவிடும் பாதை தெரியுது பாருங்க புது பயணம் தொடருது பாருங்க அங்கே தெரியுது ஊருங்க அது உயரும் கதையை கேளுங்க கேளுங்க அது உயரும் கதையை கேளுங்க உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ் முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.